அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் நம்புகிறேன். நாங்களும் நல்லாயிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் பார்த்து சேஃபாக சந்தோஷமாக இருங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கத்திரிக்காய் மாங்காய் பிரட்டல். ரொம்ப சூப்பராக இருக்கும், ஜம்முன்னு இருக்கும். சாதத்தில் பெட்டி சாப்பிடவும் சரி, சாம்பார் ரசம் சாதம் தயிர் சாதத்தோடு சாப்பிட்றப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். அதே மாதிரி தோசை இட்லிக்கும் தொட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும், ஜம்முன்னு இருக்கும், அம்புட்டு ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. செய்கிறதும் ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட, அம்புட்டு ருசியாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கத்திரிக்காய் மாங்காய் பிரட்டல் ரொம்ப சுவையாக சூப்பராக ஜம்முன்னு இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல். ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்தை சாப்பிட அட்டகாசமாக இருக்கும். இதை அடிச்சுக்க எதுவுமே இல்லை, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கத்திரிக்காய் மாங்காய் பிரட்டல் எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்காக கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். பூண்டு, கத்திரிக்காய், பச்சை மிளகாய், வெங்காயம், ஒரு தக்காளி, மாங்காய் ஸ்லைஸாக போட்டு வச்சுருக்கேன். மாங்காய் இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கி வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு சட்டி எடுத்து வச்சுருக்கேன். சட்டி காயட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெய் சேர்த்துக்கலாம். சட்டி காஞ்சிருச்சு. அதில் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவோ குறையவோ நீங்கள் சேர்த்துக்கலாம், ஆனால் நிறைய சேர்த்தா நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் சேர்த்து எல்லாம் காஞ்சி வந்துருச்சு பாருங்கள். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குவோம். அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். அந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா தின்னாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இதில் ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், நல்லா வாசமாக இருக்கும், கமகமண்டு. அதனால் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு இனுக்கு சேர்த்து அதையும் வதக்கிக்கிடுவோம். நல்லா வதங்கி வரணும். இந்த வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகி வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். எவ்வளோ கலர் வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகி வருதோ அந்தளவுக்கு இந்த தொக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், ஜம்முன்னு இருக்கும். இந்த பிரட்டல் அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்து அதை உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்குருவோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வரட்டும், நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் இந்த பூண்டுடைய வாசம்லாம் இறங்கும். இந்த பிரட்டலில் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் தின்னாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகா அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். 2 பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பழுத்த பழமாக பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி நல்லா தின்னாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்குவோம். அதையும் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுக்குவோம். இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வருது பாருங்கள். நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். நல்லா பிஞ்சான ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காயாக இருந்தால் ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு இருக்கும். இப்போ இந்த கத்திரிக்காயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். கத்திரிக்காய் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும். இதில் ஒரு பாதி குக்காகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி வேகிறப்ப மீதி குக்காயிரும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதிலே வதங்கினா நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிக்கணும். இப்போ கல் உப்பு சேர்த்துக்குவோம். இது தேவைக்கேற்ப கல் உப்பு சேர்த்துக்குவோம். ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பத்தாட்டி அப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ இது நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். அந்த கத்திரிக்காய் கூடவே நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். கத்திரிக்காய் சேர்ந்து நல்லா வதங்கி வரும். உப்பு சேர்த்துறதுனால சீக்கிரமாகவே கத்திரிக்காய் வதங்கிடும். இது நல்லா வதங்கி வரட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது. இந்த மஞ்சத்தூள் இந்த பூண்டு வெங்காயத்தோடு சேர்ந்து இந்த கத்திரிக்காய் நல்லா பாதி குக்காயிரும். பாதி குக்கானதுக்கப்புறம் தான் தண்ணி சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ நல்லா வதங்கி வரட்டும். இந்த கத்திரிக்காய் மாங்காய் பிரட்டல் சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருக்கும், அம்புட்டு அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ அதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். நான் காரம் ரொம்ப சாப்பிடாதனால நான் காரம் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் கூடவோ குறையவோ உங்கள் காரத்துக்கு தக்கன பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் காரம் வரமிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இப்போ அதையும் சேர்த்து இந்த கத்திரிக்காய் கூட நல்லா வதக்கி விட்டுக்குவோம். நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்குவோம். தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்து இந்த கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு, இந்த பிரட்டல் தான் இது, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. அதனால் நல்லா தண்ணி சேர்த்து மிக்ஸ் கொடுத்துக்குவோம். உப்பு பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு, உப்பு காரம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம், காரம் பத்தலைன்னா காரம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மூடி போட்டு நல்லா குக் ஆகிற வரை மூடி போட்டு வச்சுருவோம். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்து வருது பாருங்கள். இது நல்லா பிரட்டி விட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குவோம். மிக்ஸ் கொடுத்து மறுபடியும் மூடி போட்டு மூடி வேக விடுவோம். இப்போ பாருங்கள்,
கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் சிலேசாக நறுக்கி வச்சுருக்கேன் நம்ம மாங்காய் பீஸுகளை சேர்த்துக்கலாம். மாங்காய் பீஸஸ் எல்லாமே சேர்த்துக்குவோம். இதிலேயே நல்லா சிலேஸாக போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். மாங்காய் இதையும் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இந்த மாங்காயும் கத்திரிக்காயும் நல்லா பிரட்டி விட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்குவோம். இப்போ வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் சென்று பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணியாச்சு. மாங்காயும் நல்லா வெந்திருக்கு, கத்திரிக்காயும் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ தண்ணியும் கொஞ்சம் இருக்குது. இப்போ இது நல்லா வேகணும். நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். அந்த மாங்காயும் சேர்த்து வெந்து வர்றப்போ புளிப்பு சரியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த மாங்காயோட புளிப்பு இறங்கி அந்த கத்திரிக்காயும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாமே மிக்ஸ் கொடுத்தாச்சு. மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் சென்று சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் சென்று திறந்து பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ கத்திரிக்காய் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. கத்திரிக்காய் மாங்காயும் சேர்ந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இதை சடிச்சுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. தயிர் சாதத்தில் சாப்பிட்டோம்னா அப்படி சுவையாக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த கத்திரிக்காய் மாங்காய் பிரட்டல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இருந்தாலும் மூடி போட்டு வச்சுக்குவோம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் அந்த கத்திரிக்காய் குலைவாக கொஞ்சம் வெந்து வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணியாச்சு. தண்ணி வற்றி வந்துருச்சு பாருங்கள். காயுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பிரட்டி விட்டுட்டுருக்கேன். நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டு இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழை சேர்த்துக்குவோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழை சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குருவோம். மல்லித்தழை வாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கத்திரிக்காய் மாங்காய் பிரட்டலுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எவ்வளோ மல்லித்தழை சேர்த்தாலும் அவ்வளோ நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், வாசமாக இருக்கும். இப்போ மூடி போட்டு மூடிக்குவோம். இப்போ மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள் எப்படின்னு நல்லா தண்ணி வற்றி வந்துருச்சு. அந்த மல்லித்தழை போட்டதெல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது கத்திரிக்காய் மாங்காய் பிரட்டல். இது சூப்பராக சுவையாக இருக்கும். பாருங்கள், நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம் வாங்க. இப்போ பாருங்கள், பவுலில் மாற்றிட்டுருக்கேன். பவுலில் மாற்றியாச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்க்கவே அமர்க்கலமாக இருக்குது. ரொம்ப சுவையாக ஜம்முன்னு இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு விழாக்கில் பார்க்கலாம். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.